ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு ஓனர் நம்ம தானே, அந்த பொருளை நம்ம என்ன வேணா பண்ணலாம் கரெக்டா. ஆனா இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் போயிட்டு ஒரு பொருளை காசு கொடுத்து நீங்க வாங்கினாலும் அது எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதை நான் சொல்றேன். இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. மேகின்ற ஒரு லேடி ஒரு HP பிரிண்டர் ஒன்னு வாங்கியிருக்காங்க. My partner had got a new printer. It was an HP. It seemed fun. அந்த பிரிண்டர் பேக்கேஜிங்லயே 6 monthsக்கான இன்ஸ்டன்ட் இங்க் இன்க்ளூடட்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் இங்க்னா என்னன்னா HP ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எப்பெல்லாம் உங்க பிரிண்டர்ல இங்க் காலி ஆகுதோ அப்ப தானாவே அந்த பிரிண்டர் வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இங்க் கேட்ரேஜ் ஆர்டர் பண்ணிடுறோம். இது மூலமா செலவும் கம்மி தான் HP இந்த சர்வீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேகி என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிண்டரோட சேர்ந்து இந்த சர்வீஸும் ஃப்ரீயா தானே கிடைக்குது, அது இல்லாம 6 monthsக்கான இங்கும் ஃப்ரீயா தானே தராங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளானை இவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த இங்க் கேட்ரேஜும் கிடைச்சிருது. இப்போ 6 months ஆயிடுச்சு. மேகிக்கு அந்த இன்ஸ்டன்ட் இங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படல. அது இல்லாம பிரிண்ட் பண்றதுக்கு தேவையான இங்க் கேட்ரேஜும் அவங்க கிட்ட இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க.